தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதனால தான் நாம் இன்னும் தேவனை பார்க்க வேண்டிய விதமாய் பார்க்காமல் இருக்கிறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் உண்டாகுது. துதின் வேளையில் கேட்டது போல, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. ஆனால் தேடுகிற விதம்னு ஒன்று இருக்கு. எனக்காய், என்னுடைய சுயநலத்திற்காய், இந்த பூமிக்கு உள்ளதற்காய் தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கு. அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவரை மாத்திரம் தேடி இந்த இம்மைக்கான விஷயத்துக்கல்ல, அந்த மறுமைக்காய் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அது சின்ன கூட்டம். அவர்களும் தேடுகிறவர்கள் தான். ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கும் ஒரு குறையும் வைக்கிறதில்ல, அந்த கூட்டத்துக்கும் ஒரு குறையும் வைக்கிறதில்ல. ஆனால் தேவன் மகிமைப்படுகிற ஒரு கூட்டத்தை தேவன் தனக்கு முன்பாய் வைத்துக்கொள்ள விரும்புகிறார். நான் கேட்டுட்டு இருக்கும்போது அப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வந்து அடைஞ்சுது. ரோமர் 21:21 கேட்டோம், தேவனை தேவனென்று அறிந்தும் ஸ்தோத்தரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் தன்னுடைய சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. இன்னும் ஒரு கூட்டம் தேவனை தேடிக்கொண்டு நன்மை அனுபவித்துட்டே இருக்கிறாங்க. இப்படி தான் இருக்குன்னு ஆண்டவர் என்னிடம் வெளிப்படுத்த என்னை பார்த்து நான் மனம் திரும்பினதை நான் சொல்ல சபைக்கு சாட்சியை சொல்லும்படி. ஆனால் உணர்வில்லாத ஒரு கூட்டம் இருந்துச்சு, இருளடைந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதற்கு வெளிச்சமாய் தேவன் வந்து அந்தகார இருளில் இருந்த ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து அவருடைய புண்ணியங்களை சொல்லும்படிக்கு, அவரை தேவனென்று அறிந்து ஸ்தோத்தரிக்கும்படிக்கு ஒரு கூட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. ஒருவேளை பூமியிலே குறைவுபடலாம், ஆனால் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற அந்த பூரணத்தை நோக்கி ஓடுகிற எந்த மனுஷருக்கும் தேவன் ஒரு குறையும் வைக்கிறதே இல்லை. ஆண்டவர் நம்மை தேடுகிற விதத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுகிறார். நமக்கு ஒரு பலன் இருக்கு. அந்த பலனோடு தேடுகிற ஒரு கூட்டம் சபையில் இருக்கு. சபை தேவனுடையது. ஒரு வீடு வேணும்னா என்னுடையதாக இருக்கலாம், என்னுடைய வீடு என்னுடையதாக இருக்கலாம், அந்த வீட்டுக்கு நான் தலைவராக இருக்கலாம். ஆனால் சபைக்கு தலைவராக இருக்கிற கிறிஸ்து, இங்கே அவரோட நாமம் மாத்திரம் மகிமைப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் சரி. அவர் நமக்கு முந்தி அவர் என்ன செய்திருக்கிறாருன்னு பார்த்தா நமக்கு அப்படி ஒரு உணர்வுள்ள இருதயம் வந்துடும். அந்த இருதயத்திலே இருள் இருக்காது, வெளிச்சம்தான் இருக்கும். இருளாக இருக்கிறது எல்லாம் அவர் கொடுக்கிற வெளிச்சத்தினாலே பிரகாசமாகும். ஒரு உணர்வு நமக்கு வந்திருக்கும். ஒரு புத்தியுள்ள ஆராதனை அவரை எப்படி செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை தேவனே செய்வார். அவருடைய இரக்கம் அவருக்கு முடிவில்லை. அந்த இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுக்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்க. உங்களையே நீங்கள் கொடுங்க. உங்களுக்குன்னு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பம் முதல் முடிவு வரை கிறிஸ்து மகிமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதிலே ஒரு துளி கூட எந்த மனுஷனுக்கும் எந்த கிரெடிட்டும் கிடையாது. ஆண்டவர் அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரையும், என்னையும் உங்களையும் ஆண்டவர் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கும்படிக்கு நான் ஏதாவது ஒரு துளி நன்மை செய்திருக்கிறேன்னா இல்லவே இல்லை. ஆனாலும் அவருடைய இரக்கம், அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய கிருபை என் மேல் இருந்ததனால் நான் இப்பொழுது அவரை இந்த வாசல் வழியாய் அவரை துதிக்க நான் வந்திருக்கிறேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஒரு சில வார்த்தைகளை நான் வேதத்துக்கு நேராக இப்படி திருப்ப விரும்புகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் பக்கம் 1094. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்
செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 4ஆம் அதிகாரம் வசனத்தில், என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புகிறது போல என்னை எழுப்பி, தொடர்ந்து சபையிலே ஆண்டவர் நம்மை கூப்பிட்டு நம்மை எழுப்பி ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் அப்படிதான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை அப்படிதான் தந்திருக்கிறார். ஏன்னா, நீ இருளடைஞ்சு போகக்கூடாது, நான் யாருன்னு என்னை பார்த்து எனக்கு தர வேண்டிய கனத்தையும் அந்த மகிமையும் எனக்கு தான் செலுத்தணும். ஜெபங்கள் தேவை உள்ளவர்கள் ஜெபத்தோட போறாங்க. ஆனா தேவனை தேடி வந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் துதியோடு அவர்களோடு போகணும். நான் பார்க்கிறேன், சகோதரிகள் 4 பேர் துதிக்கிறாங்க, கண்டினியூவா துதிக்கிறாங்க, ஒவ்வொரு வாரமும் துதிக்கிறாங்க. சகோதரர்கள் அது போலதான். நான் அப்படி யோசிக்கல. ஆனாலும் நம்ம துதிக்காத இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் என்ன யோசிக்கணும். நான் துதிக்கல, ஆனால் நான் துதிக்காத இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு நான் என்ன யோசிக்கணும். இந்த பூமியிலே பிறந்த எந்த மனுஷனுக்கும் ஜீவன் அவராலே உண்டாயிருக்கு. அந்த ஜீவனுக்கு நாம் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். இந்த நாம் சகரியாவில் கேட்டது போல, அந்த செருபாவேலே அப்படிங்கிற இடத்துல என் பேரை போட்டு நான் படிக்கிறேன். உங்க ஒவ்வொரு பேரையும் போட்டுங்க. போட்டு ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுது, நமக்கு என்ன சொல்லுது, எனக்கு என்ன சொல்லுதுன்னா, பலத்தினால் இந்த வாழ்க்கை செல்லாது, வாழ முடியாது. ஒரு பராக்கிரமம் உனக்கு இருக்கே, இதுல சாதிச்சலாம் நினைக்கிறியே, அதனால் நீ வாழ முடியாது. என்னுடைய ஆவி இல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு சாத்தியமில்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சத்தின் பலத்தினால் நாம் பிழைக்க முடியும், அது ஆண்டவருக்கு உதவாது. அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வராது. அது தேவன் அதிலே சந்தோஷப்பட மாட்டார். தேவன் சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கு, அது அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நீர் முற்றிலும் ஒப்பு கொடுக்கணும்னா, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லா கணத்திற்கு நீரே பாத்திரர் என்று சாஷ்டாங்கமாய் அவர் பாதத்திலே வந்து உட்கார்ந்துடணும். சமாரிய ஸ்திரியோடு ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கு. அது எல்லாரும் நினைச்சது போல என்னுடைய பலத்தினால் நான் தொழுது கொள்ளுவேன், என்னுடைய பராக்கிரமத்தினால் நான் தொழுது கொள்ளுவேன், என்னுடைய புயத்தினால் நான் தொழுது கொள்ளுவேன் அப்படிங்கிற காலம் இல்லை. அது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம். ஆதி முதலா தேவன் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து அதிலிருந்து ஒரு துதி பிறக்குதுல, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பிறக்குதுல, அதிலே அவர் சிங்காசனம் இட்டு அமர்ந்து சந்தோஷப்பட விரும்புகிறார். அவர் கொடுக்கிற ஏதோ நன்மையினால் நம்மை அந்த நன்மையினால் சேர்ந்து ஏதோ கிளுகிழுப்பு அடைஞ்சு, நான் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஒரு உணர்ச்சி பொங்கி அப்படி தேவனை அப்படி நான் ஒரு காரியத்தினால் அப்படி தேடுறோம்ல, அப்படி தேடுறவங்க நன்மை வரலன்னா அவங்களோட உணர்ச்சி அப்படியே போயிடும். வெள்ளிக்கிழமை கேட்ட டிப்ளமேட்டிக்காய் மாய்மாலமாய் அப்படி குந்தி குந்தி நடக்கிறவர்களை தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்கிறதே இல்லை. அவருக்கென்று ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் அவருக்காய் வாழும்படிக்கு தான் தேவன் அவருடைய ஆவியை அவனுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஏதோ வெளியிலிருந்து சொல்லி 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 நடத்துகிற ஒரு வாழ்க்கை அல்ல இது, உள்ளிருந்து உணர்த்துகிற ஒரு வாழ்க்கை. அந்த ஆவியை நாம் உண்மையோடு உணர்ந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயிருக்கும். செருபாவேலை பார்த்து என் பேரை போட்டுக்கிறேன், நாங்கள் ரமேஷை பார்த்து ஒவ்வொரு பேரையும் போட்டு, கர்த்தருடைய வார்த்தை பலத்தினால் இந்த வாழ்க்கை இல்லை, பராக்கிரமத்தினால் வாழ்க்கை இல்லை, என்னுடைய ஆவியினாலே ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கு. அது ஆவியோடும் உண்மையோடும், அவர் கொடுத்த ஆவி, அவர் எனக்கு முன்பாய் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்து அந்த வாக்குத்தத்தை எடுத்து நான் பின்பற்றுறேனே, அவரை நம்பி ஒரு உண்மை, என்கிட்ட உண்மை இல்லை அப்படின்னு ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனுஷர்களாய் தேவனிடத்தில் சேருகிறவர் மேல் ஆண்டவர் பிரியமாயிருந்து நம்மை அங்கீகரிக்க விரும்புகிறார். ஒரு தேவனோடு கூட இருந்த ஒரு சீஷன், ஒரு மனுஷனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிது. நான் அதை மத்தேயு 16ஆம் அதிகாரம்
தொடர்ந்து நாம் அடிக்க ஒரு முறை கேட்ட வார்த்தையாக இருந்தாலும் இப்போ இந்த காலங்களில் அது நமக்கு தேவையாக இருக்குது அப்படி நான் உணர்ந்து இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், என்னை மனம் திரும்ப வைத்திருக்கிறார். பக்கம் 25, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்கும்பொழுது சீசர்களிடத்தில் ஆண்டவர் அப்படியே திரும்பி கேட்கிறார், என்னை நீங்கள் எப்படி உணர்ந்திருக்கிறீங்க? என்னோடு கூட நடந்து வர்றீங்க, என்னோடு கூட சபை கூடுறீங்க, நானும் சபைக்கு வந்திருக்கிறேன், எல்லாம் நடக்குது, என்னை நீங்கள் அறிந்திருக்கிற விதம் எப்படி இருக்கு? ஆண்டவர் கேட்கிறார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவை மாம்சமும் இரத்தமும் ஒரு சில வெளிப்படுத்தும். அது அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்ததாய் இருக்காது. அவர் கொடுத்த ஆவி இருக்கே, பிதாவின் ஆவி உணர்த்தி ஒரு காரியத்தை நாம் தேவனை இயேசுவை பார்த்தோம்னா அவர் யார் அப்படிங்கிறதை சரியாய் பார்த்து மனம் திரும்பி உணர்வடைவோம். அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். அவர் எனக்காய் என்ன செய்திருக்கிறார், நான் எப்படி இருந்தேன், இப்படி எப்படி ஒரு பாக்கியமான வாழ்க்கைக்கு நான் திருப்பப்பட்டேன் அப்படிங்கிறதை அடிக்கி ஒரு தடவை நாம் மறக்காதபடிக்கு தொடர்ந்து அதையே நினைத்து கொண்டு இந்த ஓட்டத்தை முடிக்க அவருடைய ஆவி மாத்திரம்தான் ஆகும். என்னுடைய பலமும் என்னுடைய பராக்கிரமமும் எப்படி இருக்குன்னா, என்னுடைய மாம்சமும் என்னுடைய ரத்தமுமா இருக்கு. இங்கே ஒரு மனுஷன் தேவனை கண்டுபிடிக்கிறாங்கிறதுக்காக தான் இங்க யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ஒரு மனுஷன் பெத்த ஒரு மனுஷனே, அப்படிதான் சொல்றாங்க. மனுஷன் நான் மனுஷன், நான் நிர்பந்தமான மனுஷன். நான் வெள்ளிக்கிழமை கேட்டேன், நிர்பந்தமான மனுஷன். இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை யார் மீட்டுக்கொள்வார்? உன்னை மீட்டுக்கொள்ளதான் நான் வந்தேன். பவுல் அப்போஸ்தலன் தன்னை அப்படி சரண்டர் பண்றார், தன்னை அட்மிட் பண்றார், அப்படி பண்றார். அவர் சொல்றார், அகால பிறவி போன்ற எனக்கும் நீ தனிசரமானீரே ஆண்டவரே. அப்படி தேவனை அப்படி கண்டு கொண்ட மனுஷர்கள் அது மாம்சத்தினால் இரத்தத்தினால் அல்ல, பிதாவின் ஆவி உணர்த்தி அப்படி ஒரு காரியத்தை செய்தாவிடில் என்னை நீங்கள் சரியாய் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்னை தீர்க்கதரிசின்னு சொல்லுவீங்க, எலியான்னு சொல்லிடுவீங்க, எலிசான்னு சொல்லுவீங்க. அப்படியே காரியங்கள் அப்படி தான் இருக்கு. அப்படி பேதுரு அப்படி தன்னுடைய வெளிப்பாட்டை அப்படி சொல்லும்போது ஆண்டவர் பேதுருவை பார்த்து, நீ பாக்கியவான், ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் ஆவியிலே உணர்ந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய செலுத்துகிற எல்லா துதியும் செலுத்துகிற மனுஷன் பாக்கியவான். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்படி தேவனை யார் ஆவியினால் உணர்ந்து கொண்டு தேவனுக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறார்களோ அவர்கள் சபையிலே பத்திரமாய் இருப்பார்கள். என்னுடைய தலையாகிய கிறிஸ்துவின் சபையிலே அவர்களை கொண்டுதான் நான் கட்டுவேன். ஆண்டவர் ஆழமாய் என்னோடு கூட பேசுகிறார். அப்படி சபையிலே அந்த ஆவியோடு இருக்கிற மனுஷர்களை நான் கட்டும்பொழுது என்னுடைய வழிகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எனக்கு இடரலாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க மாட்டார்கள். அவர்கள் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பார்கள். அந்த ஆவியோடு நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கும் உங்களுக்கும் கையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்திலே நம்ம அப்படி ஊற்றும்படிக்கு வந்துடணும். ஆண்டவர் அப்படி தான் சொல்றாங்க. 23ஆம் வசனத்துல அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, ஒரு சில தேவனுடைய நீதிகளை நிறைவேற்ற நீ இடைஞ்சலா இருக்கிற. அவரை அழைத்து தனியே கொண்டு போகிறார் பேதுரு மாம்சத்தின்படி. ஆண்டவரை அதை இயேசுவை தனியாய் அழைச்சிக்கிட்டு யாருமே போகல. பிதாதான் அவரை தொழுது கொள்ளும்படிக்கு அவருக்கு ஜெபம் பண்ணும்படிக்கு தனியாய் மலை மேலே அழைத்து கொண்டு போனார். ஒருவேளை தேவன் அப்படி உபவாசம் இருந்து வரும்போது சாத்தான் அழைச்சிட்டு போய் மேலே நிற்கிறான்.
இங்கே பேதுரு, பாக்கியவான் சொல்லப்பட்ட பேதுரு மாம்சத்தின்படி அநேக காரியங்களை செய்து அங்கே இயேசுவை அழைத்து கொண்டு அப்படி போறார். ஆண்டவர் சொல்றா, எனக்கு இடரலா இருக்கிற நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி எல்லாரையும் பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒரு விருப்பமான வாழ்க்கை உனக்கு இருக்கா அப்படின்னா நீ ஒன்று செய்யணும். என்னை கண்டடையணுமா, ஜீவனுக்குள்ளே நீ பிரவேசிக்கணுமா, ஒரு பாக்கியவான் வாழ்க்கைக்கு நீ திருப்பப்படணுமா, உண்மையிலே என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி சபையிலே நீ எனக்கு ஒரு மகிமையாய் புகழ்ச்சியாய் நீ ஒரு கல்லா இருக்கணுமா, இல்லை ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமா இருக்கணுமா அப்படின்னா நீ விரும்பணும். ஒரு சில ஒரு காரியத்தை விரும்பி அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என்னை ரட்சிக்க விரும்புகிறவன், மாம்சத்தின்படி தேவனுக்கு ஒரு பிரியமான ஆராதனை செய்யணும் அப்படின்னு வருகிறவன் அதை இழந்து போவான். அவருடைய ஆவியின் நடத்துதல் இல்லாமல் எந்த மனுஷன் தேவனை பிரியப்படுத்தலாம் அப்படின்னு வர்ற எந்த மனுஷனும் அந்த காரியத்தை இழந்து போவான். என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் ஆண்டவர் சொல்றார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் ஒண்ணுமே கிடையாது. இங்க லாபமா இருக்கும், அங்க லாபம் ஒண்ணுமே இல்லை. ஏனென்றால் அவர் கொடுத்த ஆவி அவருக்கே திரும்பி போகும். அதற்கு நாம் கணக்கு கொடுக்கும். சரீரம் மண்ணுக்கு திரும்பும், அவர் கொடுத்த ஆவி அவருக்கு திரும்பி போகும். அந்த ஆவியை புதுப்பிக்கும்படிக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை கிறிஸ்து இயேசு எனக்குள்ளே உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரே. அவருடைய நன்மையை பார்த்த ஜனமாச்சே, அந்த பாக்கியமான வாழ்க்கைக்கு நான் திருப்பப்பட்டிருக்கிறேனே. நான் எங்கிருந்து எடுக்கப்பட்டவன், எவருடைய அன்பினால் நான் பிடிக்கப்பட்டவன், இதற்கு நான் தகுதியான மனுஷனா அப்படின்னா இல்லை. அப்போ நம்முடைய ஆவி அவருக்குள்ளே திரும்பும்படிக்கு ஒரு லாபமானதை நாம் சம்பாதிக்கணும். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திப்பான், ஆனால் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினான் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. அந்த ஜீவனை விரும்பி தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை துவக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுதும் உனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, ஆனால் ஜீவனை மாத்திரம் நீ கண்டடை. ஒரு மனுஷன் அப்படிதான் வந்தான். நான் பூரண சர்க்குணராக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு விட்டுறான். எல்லாம் பர்ஃபெக்ட். ஆனால் ஆழமான விஷயத்திலே ஆண்டவர் அவருடைய இருதயத்திலே கையை வைக்கும்போது ஒரு ஓடிவிட்டான். நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால், பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும்னு நீ விரும்பினால், தேவன் ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு ஆமேன் என்று ஒப்புக்கொடு. கேள்விகள் அநேகமாக இருக்கும். விசுவாசத்தினால் கேள்வி வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அந்த வசனத்தினால் பதிலும் வரும். மரியாதை சந்தித்த போது, இது எப்படி ஆகும் ஆண்டவரே, காரியம் எல்லாம் இப்படி இருக்கு, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. பரிசுத்த ஆவி உண்மையில் நிலையிடும், உன்னதமானவர் உண்மையில் வருவார், அப்போது இது உனக்கு சாத்தியமாகும். ஆண்டவரே நான் அடிமை. அப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் தெரிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அப்படி காரியங்களை நம்மளே சொல்கிறார். மனுஷகுமாரன் தம்மில் பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதர்களோடு வருவார். அப்பொழுது அவனவனுக்கு தகுந்த கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு ஆண்டவர் பதிலளிப்பார். அதற்காய் காத்திருக்கிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோமா? சங்கீதம் 32 ஒரு வார்த்தை நான் வாசித்தேன். சங்கீதம் 32:1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இங்கே 4 பாக்கியவானை குறித்து இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த 4 பாக்கியவான்களை நான் வாசிக்கும் பொழுது, இந்த 3 பாக்கியவான்களை தேவனே பொறுப்படுத்தி அவரை எனக்குள்ளே செய்து முடித்தார். என்னுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது தேவனாலே, அதனால் நான் பாக்கியவான். என்னுடைய பாவம் மூடப்பட்டது தேவனாலே, அதனால் நான் பாக்கியவான். என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரே, அதனால் நான் பாக்கியவான். ஆனால் என்னுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருந்தால் நான் பாக்கியவான். யாருடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். கபடம் இல்லாத ஒரு ஆவியை ஆண்டவர் இப்போ என்ன உணர்த்துறார் அப்படின்னா,
என்னுடைய பாவத்தை நானே பார்க்கும்படிக்கு எனக்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய வார்த்தை எனக்கு அப்படி என்னை கழுவி கொள்ளும்படிக்கு என்னை சுத்திகரிக்கும்படிக்கு தொடர்ந்து சபையிலே பேசுகிறார். நான் அப்படிதான் கேட்குறேன். தொடர்ந்து சபை கூடுதலும் தொடர்ந்து ஆண்டவரோட வார்த்தை என்னன்னா, எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை நானே அறியும்படிக்கு. ஏதோ பாக்கியவான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால நான் பாக்கியவான், இனிமே நான் ஒன்றும் இல்லை. என்னுடைய ஆவியில் கபடம் இருந்துச்சுன்னா நான் இந்த வார்த்தையை எடுத்து நான் பாக்கியவான் தான் போயிடுவேன். என்னுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் நேர்மையாய், ஆனஸ்டாய், தைரியமாய் அவர் கொடுத்த கிருபையினாலே அவரோட பக்கத்தில் நான் வந்தேன்னா என்னுடைய பாவத்தை தேவன் எனக்கு உணர்த்துவார். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடுப்பார். அதில் இருள் இருக்காது. இருளை கண்டு நான் வெட்கம் அடைவேன். வெட்கத்திற்கு பதில் அவர் சிங்காரத்தையும், சாம்பதலுக்கு பதில் அவர் ரட்சிப்பை அப்படி ஆண்டவர் அப்படி துதியின் உடையை அடுக்கிறார், கொடுக்கிறார். அப்படிதான் தேவன் நம்மை அப்படி திருப்பி அவர் பக்கமாய் நடத்துகிறார். இன்னும் ஒரு வார்த்தையை வாசித்து நான் அப்படி கடந்து போகிறேன். ஏசாயா 38ஆம் அதிகாரம். இதுவும் நான் கடந்த நாட்களிலே வாசித்த வார்த்தை. இந்த வார்த்தையும் நாம் அநேக முறை அப்படி கேட்டிருக்கிறோம். ஏசாயா 38 1ஆம் வசனத்தில் பக்கம் 842. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒரு தீர்க்கதரிசி ஒரு மனுஷனுக்கு, உயிருக்கு போராடுகிற வியாதியிலே இருக்கிற ஒரு ராஜாவுக்கு தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தி ஒரு தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். தன்னுடைய முகத்தை செவுத்துக்கு நேராய் திருப்பி கொண்டு, ஆண்டவரே, நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் உமக்கு தெரியும். அழுறான் ஒரு மனுஷன் சாவுற தருவாயில. தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறாங்க, உன் வீட்டு காரியத்தை சரி பண்ணும். இந்த எந்த கான்டெஸ்ட்ல எதிர்க்கு எனக்கு தெரியல, ஆனால் நான் படிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை உணர்த்தினது என்னன்னா, சபையிலே தேவனோடு விளையாடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது தான், அப்படி வீட்டு காரியத்தை பாரு. ஃபர்ஸ்ட் உன்னோட வீட்டு காரியத்தை முதலாவது பாரு. அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே செய்கிறது எல்லாம் வீண். என்னுடைய கணக்கில் அது இருக்காது. மனுஷனுடைய கணக்கில் வேணா அது பெருசாக இருக்கலாம், என்னோட கணக்கில் அது இருக்காது. உன்னோட காரியத்தை நீ பாரு, அதை ஒழுங்கு பண்ணு, அதுக்கப்புறம் வா அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லும் போது அவர் காரியங்கள் எல்லாம் பாய்ந்து அப்படி காரியங்கள் பண்ணும்பொழுது அப்போது தீர்க்கதரிசி சொல்லி அப்படி எசேக்கியாவை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நீ உன்ன காரியத்தை நீ நேர்மையாக என்னிடத்தில் வந்ததை நான் பார்த்தேன். என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய காரியத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் நான் கூட்டுவேன். ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறதுக்கு ஒரு முகாந்திரம், ஒரு காரணம் இருக்கு. அவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ள விதமாய் புரிஞ்சுக்கணும். அவர் நடத்தக்கூடிய ஆவியின் வாழ்க்கைக்குள்ளே என்னை சரண்டர் பண்ணணும். அதற்கு நான் பண்ணணும் அப்படின்னா அவரை நான் விசுவாசிக்கணும். அவரை நான் என்னத்தை விசுவாசிக்கணும்? அவர் எனக்கு முந்தி அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பை விசுவாசிக்கணும். அதற்கு நான் பாக்கியவான் இல்லையான்னு என்னை நானே அனலைஸ் பண்ணி ஒரு பகுத்தறிகிற டிசைன்மெண்ட் பண்ணுற ஒரு ஆவியோடு நான் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுக்கணும். பலத்தினால் இந்த வாழ்க்கை சாத்தியம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, என்னுடைய பராக்கிரமத்தினால் இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, உம்முடைய ஆவியினாலே ஆகும்னு இந்த வாழ்க்கையை சொல்லியிருக்கீங்க. உம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்ள இதோ நேர்மையாய், கபடு இல்லாதவனாய், பாக்கியவானாய், இருள் இல்லாதவனாய், உணர்வுள்ளவனாய் உம்முடைய சமூகத்திலே வருகிற ஆண்டவரே, இதை அறிந்து கொள்ளும்படிக்கு உம்மை அறிந்து கொண்டு என் குடும்பத்தை நான் பார்த்து, முதலாவது என் குடும்பத்திலே நீர் மகிமைப்படும்படிக்கு ஒரு சில காரியங்களை நான் ஒழுங்கு பண்ணி சபையிலே சாட்சியாக இருக்கும்படிக்கு என் ஆயுசு நாட்களை நீங்கள் கூட்டி கொடுத்துருக்கிறீங்களே, அதற்காக நன்றி என்று என்னுடைய இருதயம் தேவனுக்கு அப்படி சொல்லி ஒரு ஆண்டவர் என்னை இப்படி உணர்த்தினார். தேவன் கொடுத்த நம்பிக்கையான வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன்.
தேவன் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறேன். துதியில் நம்ம கேட்டது போல மெய்யாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம இருள் அடங்கி போகிறோம். அது உண்மை. பவுல் தன்னோட சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதை நீங்கள் எடுத்துக்கங்க. ரோமர் 1:21. நீங்கள் வீட்டில் போய் இது படித்து பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்களோட சிந்தைகளை வீணானால் உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்தது. இருள் அடையணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தேவனுக்கிட்டையும் தேவனுக்கிட்டையும் தேவன் ஏற்படுத்தின சபைக்கிட்டையும் நம்ம நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருந்தாலே நம்ம இருள் அடைஞ்சிருக்கோம். தேவன்கிட்ட அதாவது இது மட்டும் இல்லாமல் 28 வாசிங்க, 21 வாசிச்சுங்க, 28 வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியினாலே தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கும். தேவனுடைய விருப்பம் கிடையாது மனுஷனை ஒரு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கணும்னு தேவனுக்கு உடைய விருப்பம் கிடையாது. மனுஷனாகவே அந்த அநேக உபாயங்களை தனக்கு தேடிக்கொண்டான்னா வசனம் சொல்லுது. ஆண்டவர் நமக்கு உண்மையாலுமே பிரதர் சொன்னாங்க, ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளுக்காக நாம் அவரை துதிக்கணும். உண்மை. நான் இன்னும் ஒரு மேலே படி நான் போய் லூக்கா, நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் அது. தேவன் நமக்கு செஞ்ச நன்மைகளுக்காக வெறும் நன்றி மட்டும் கிடையாது. லூக்கா 7 அந்த விபச்சாரியான ஸ்திரீ 45 வாசிக்கணும்னா 44 வாசிக்கிறேன். நான் அந்த விபச்சாரியான ஸ்திரீயை நான் பார்க்கல, நான் யோசுவா நான் என்ன பார்க்குறேன். அவ என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். 44 வாசிச்சுன்னா என்ன சொல்றாரு, அந்த சீனித்து திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டுக்குள் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீரினால் என் கால்களை நினைத்து நீர் என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலையின் மயிரினால் துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளையும் அந்த ரட்சிப்பையும் பார்த்தீங்கன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம், ஆண்டவரே எங்கள் கண்களை திறங்க, எங்களுக்கு நீங்கள் பண்ண காரியம் எவ்வளோ பெருசுன்னு. எபேசியர் 1:18 பவுல் சொல்லுவார், அவரால் என்ன விளக்க முடியுமோ அவ்வளோ விளக்கிட்டு, எப்பா நான் விளக்கி சொன்னாலும் உங்களால் விளங்கிக்க முடியாது, நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தரணும். நம்ம தேவனை துதிக்கிறது இதை நம்ம பார்த்தீங்கன்னா சாதாரண இல்லை. நான் இன்னும் சொல்ல போனால், நான் என் கண்ணீரினால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் நான் வர பார்த்து, இங்கே மட்டும் நான் என் வீட்டிலையும், ஆண்டவரே இந்த பாவிக்கு நீங்கள் பண்ண ரட்சிப்புக்கும் கிருபைக்கும் நான் எவ்வளோ வேணும் பாத்திரம் நல்லன்னு சொல்லி என் கண்ணீரினால் அவரை பார்த்து நான் நினைக்கணும். 24 மூப்பர்கள் தங்களுடைய ஆண்டவரை பார்க்கும் பொழுது தங்களுடைய கிரீடங்களை அப்படியே அவருக்கு முன்னாடி வச்சு சாஷ்டாங்கமாய் வணங்கினாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்திரீகளுக்கு மகிமையே அவங்களுடைய முடிதான். அந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய மகிமை அப்படியே அவரோட பாதத்தில் வச்சுட்டாங்க. ஆண்டவரே இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இந்த பாவி அதை நான் பாவியின் குற்ற உணர்வு அடைவதற்காக நம்ம அதை சொல்லக்கூடாது. அது அப்படி சொல்லக்கூடாது. அது எப்படி நம்ம சொல்லணும்னா, எனக்கு கிடைச்ச ஈவு, நான் அப்படி சொல்கிறேன்.
என்னை குற்றவாளியானதுக்காக சொல்லல. ஆண்டவரே, இப்படிப்பட்ட எனக்கு சில நேரத்தில் என் மாம்சம் சொல்லுது, நீ யோக்கியன், நீ நல்லவன், நீ எல்லாத்துக்கும் தகுதியானவன் சொல்லுது. இல்லை ஆண்டவரே, ஆனால் நான் என் ஆவியிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த பாவிக்கு நீங்கள் பாராட்டின கிருபை எவ்வளோ பெருசு ஆண்டவரே. அப்படிதான் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அது நமக்கு கஷ்டமே இருக்காது. சில பேரால் துதிக்க முடியல அப்படின்னா நான் யாரையும் குற்றப்படுத்தின விரும்பல. நீங்கள் இந்த துதியின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கணும். ஏதோ சபைக்கு வந்துட்டோம், நல்ல சபையில் ஐக்கியமாயிட்டோம், நல்ல மூப்பர்களோட இதில் இருக்கிறோம், நல்லது. நான் இதில் நான் இல்லவேன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் உண்மையாலுமே ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் உணர பொழுது தான் யாரும் உங்களை சொல்லவே வேணாம். துதிங்கன்னு அப்படி ஒரு இது சொன்னாலே போதும், நம்ம எல்லாரும் துதிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய அதை நம்மளோட வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, சில பாவங்களை விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இருதயத்தில் நன்றி அறிதல் இல்லை நமக்கு. ஆண்டவரே, இந்த பாவிக்கு போய் இவ்வளோ காரியங்கள் நீங்கள் செஞ்சீங்களே ஆண்டவரே அப்படியே நான் துதியில் நான் கேட்கப்பட்டு நான் உணர்த்தப்பட்டேன். இப்படி நம்ம தேவனை நெருங்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன தருகிறாருன்னா ஒரு சுத்த இருதயத்தை தருகிறார். 1 தீமோத்தேயு இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் 40 வருஷம் தேவன் அவர்களை வழிநடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்க தேவன் வனாந்தரத்தில் வழிநடத்தி வர பார்த்து அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு காரியம் எப்படி இருக்குன்னா, 1 தீமோத்தேயு எடுத்துங்க, நான் சொல்றேன். 1 தீமோத்தேயு பவுல் இதை வச்சுங்க, 1 தீமோத்தேயு 5 இதை வச்சுங்க, நான் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்தில் வழி நடத்திட்டு வர பார்த்து அவங்க ஒரு இடத்துல அவங்க அதாவது நிரந்தரமாக ஒரு இடத்துல அவங்க தங்க மாட்டாங்க. தேவன் அவங்களை எப்பொழுதுமே என்ன பண்ணுவார்னா, அந்த மேக ஸ்தம்பம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இறங்கிச்சுன்னா அவங்க கூடாரம் போடுவாங்க. அடுத்தது மேகஸ்தம்பம் எழும்பிடுச்சுன்னா அந்த கூடாரத்தை பெயர்த்து எங்கே மேகஸ்தம்பம் தங்கி இருக்கிறதோ அந்த இடத்துல போய் அவங்க கூடாரத்தை போடுவாங்க. அதனால் அவங்க எப்பொழுதுமே ஆயத்தமாக இருப்பாங்க. நம்ம நேற்று கூட நாங்கள் மீட்டிங்கு போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அங்கே கூட ஜாக் பதர் ஒரு காரியம் சொன்னாங்க. ஆண்டவரோட வருகையை பற்றி அவங்க சொல்ல பார்த்துனான்னா நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு காரியம் சொன்னாங்க. அப்படி நான் அதை குறித்து வீட்டில் தியானித்து பார்த்தேன். மெய்யாகவே நமக்கு ஆண்டவர் இது தந்திருக்கிறாரான்றதை நானும் உணர்த்தப்பட்டேன், எச்சரிக்கப்பட்டுப்பட்டேன். இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்பொழுதும் அவங்க ஆயத்தமாக இருக்கணும். இப்போ அந்த மனநிலைமையோடு இந்த வசனத்தை நான் படிக்க பார்த்து 5 பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நன்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமான போதகராக இருக்க விரும்புகிறார்கள். மெய்யாகவே நம்மளுக்கு ஒரு சுத்த மனசாட்சி நமக்கு இருக்கான்றதான் நம்ம பார்க்கணும். தேவனுக்கிட்ட உள்ள தேவனிடத்தில் நமக்கு முதல்ல ஒரு சுத்த மனசாட்சி. யாருக்கு தேவன் நல்லவராக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 73 தாவீது அவர் சொல்ற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா 73:1 வாசிங்க. 73:1 சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு ஒரு சுத்த இருதயம் இருக்கா? தேவனிடத்துல தேவன் என்னோட எல்லா பாவங்களையும் மன்னிச்சு மறந்து, கதிரசம்பதர் சொன்னது போல அது ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை எப்படி ஆக்கிட்டாரு? பஞ்சு போல மாத்திட்டாரு. அந்த ஒரு நிச்சயம் இருக்கா நமக்கு? நம்மளால மாற்ற முடியாது. சிலர் தங்களோட நற்கிரியினால தங்களுடைய அந்த பாவத்தை அந்த பாவ வாழ்க்கையை மேற்கொள்ள பார்க்குறாங்க. முடியவே முடியாது. அது ஏசையாவில் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஏசையாவை எடுத்துக்கங்களேன். ஏசையாவில் அவர் சொல்றத காரியத்தை எடுத்துங்களேன். மனுஷர்களால் முடியாத. ஏசையா 1 நினைக்கிறேன். ஏசையா 1 அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி,
எதுல இருந்துன்னா ஏசாயா 1 பார்த்தீங்கன்னா 18, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவந்தது என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். நாம் தொடர்ந்து சபை கூடி தொடர்ந்து எல்லாரும் 52 வாரங்களும் நாம் சபை கூடுதல் உண்டு, மிஸ் பண்ணாம. அதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஒன்று தீத்துவின் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 'நாம் ஒரு நம்பிக்கை கொண்ட ஜனமாய் இருக்கிறோம்' 13ஆம் வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் ஒன்று. நாம் சபை கூடி அப்படி பிரயாசப்படுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு ஆனந்த பாக்கிய நாளுக்காய் நாம் ஆயத்தப்படுகிறோம். நாம் மெனக்கெட்டதனுடைய நோக்கம், நாம் ஆயத்தப்படுகிறோம் அந்த ஆனந்த நாளுக்காக. நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்காய் நாம் காத்து கொண்டு ஆயத்தப்படுகிறோம். நம்ம எல்லாரும் நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை உணர்த்தி பேசினாங்க. 38ஆம் அதிகாரம் எசேக்கியேல். நிறைய பிரயாசங்கள் எடுக்கிறோம், நானும் எடுக்கிறேன். பிறருடைய வாழ்க்கையிலும் நானும் ஆயத்தமாகிறேன், பிறரையும் ஆயத்தமாகணும் அப்படிங்கிற பிரயாசம்தான் நான் இத்தனை வருஷமாக எடுக்கிறேன். எனக்கு ஆண்டவர் உணர்த்தி காண்பித்த 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ ஆயத்தப்படும். எனக்கு ஆண்டவர் தெளிவாய், என்னுடைய 3 வருஷங்களாய் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஃப்ரம் தி பிகினிங், ஆரம்ப நாட்களில் இருந்து. ஏதோ ஆண்டவர் நாளைக்கு வந்துடுவார் நினச்ச காலமெல்லாம் உண்டு, ஏதோ வந்து விட்டாருங்கிற நினச்ச காலமெல்லாம் உண்டு. கனவு, அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னை அப்படி தான் நடத்தினது. ஏதோ ஆண்டவர் வந்துட்டது போல், ஏதோ ஆண்டவர் அடுத்த வருஷம் வந்துடுவார். நமக்கே இதெல்லாம், நமக்கே சேமிப்பு, நமக்கே இதெல்லாம். நமக்கு 2 பேண்ட் 2 சட்டை இருந்தால் வரும். எப்போ வேணாலும் ஆண்டவர் வருவாங்க. எதுவும் வேண்டாம். 37 வருஷங்கள், அதாவது 62 வயசுக்கு பிறகு தான் நான் வீடு கட்டணும்னு யோசித்தது. இடம் கூட வாங்கக்கூடாதுன்னு இருந்தாள். இது எப்படியோ ஒரு, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இதை வாங்க ஒரு நிர்பந்தம் உண்டானு தான் சொல்லலாம். எனக்கு அப்படி இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் எனக்கு சின்னதுலேருந்தே இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்துடுவார், எல்ஐசி போடக்கூடாது. எல்லாம் சரியாக தப்பாக எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், நீ ப்ரிப்பேர் ஆகு, நீ ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆமோஸ் 4:8 அப்படி எழுதியிருக்கு. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. எத்தனையோ குறைவுகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் என்னுடைய முழு பிரயாசத்தை நான் ஆண்டவரிடத்தில் அப்படித்தான் செய்கிறேன். நீ ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க. உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படு. மனைவி, பிள்ளைகள், அதுதான் என்னோட கூடின எல்லா கூட்டம். ஃபஸ்ட்டு சர்க்கிள், ஃபஸ்ட்டு நான், அடுத்து என் மனைவி, பிள்ளைகள், என் சர்க்கிளுக்கு உட்பட்டவர்கள். ஆயத்தப்படுது. அடுத்து இன்னொரு சர்க்கிள் இருக்குது, அது நான் கூடுகிற சபை. நீ மூப்பராக இருந்தாலும் மூப்பராக இல்லாட்டிலும் பரவாயில்ல, மூப்பர் தான் சபையை, தேவனை சந்திக்க எல்லாரையும் ஆயத்தப்படுத்தணும்னு அப்படி இல்லை. எல்லாரையும் தேவனை சந்திக்கிறதுக்கு நாம் உற்சாகப்படுத்துகிறோம். ஒருவர்
உற்சாகப்படுத்துங்க. அப்படின்னா என்ன? தேவனை சந்திக்க ஆயத்தப்படுது. அந்த காலங்களில் மாரநாதான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. தேவன் சீக்கிரமாய் வருகிறார். ஜனங்கள் பார்த்தா சும்மா இப்போ போலியாக பேசுகிற பிரைஸ் லார்ட் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு பாஷையாய் நம்மக்கிட்ட பெரிய வழக்கமாய் போயிட்டு சாரிங்கிறது மாதிரி. மாரநாதா அப்படின்னா இயேசு வருகிறார், நாம் ஆயத்தமாகவும் அர்த்தம். ஆயத்தப்படு. அப்போ நம்ம எல்லாருடைய நோக்கமும் நாம் ஏன் கூடி இத்தனை வருஷங்களாய் நம்ம பிரயாசப்படுகிறோம் அப்படின்னா, நாம் நம்பி இருக்கிற ஒரு ஆனந்த பாக்கிய வாழ்வு இருக்கு. அந்த வாழ்வுக்காகத்தான் நாம் ஆயத்தப்படுகிறோம். அப்படி ஆண்டவர், நீ ஆயத்தப்படு ஃபர்ஸ்ட். அது ரொம்ப எசென்சியல் திங். ஆயத்தம் இல்லாதவர்கள் ஒருவரையும் ஒருபோதும் ஆயத்தப்படுத்த முடியாது. அதெல்லாம் கைகாட்டி மாதிரி. ஒரு சைன் போர்டு, ஒரு கைகாட்டி பாண்டிச்சேரிக்கு நம்மளை வழியை காட்டி விட்டுடும். ஆனால் அந்த கைகாட்டி பாண்டிச்சேரியை பார்த்ததே இல்லை. அதுபோல் நாம் பிறருக்கு வழிகாட்டியாக கூட இருக்கலாம், ஆனால் நாம் அங்கே இருக்கணும்ல. அதனால் தேவன் நமக்கு சொல்கிறது, நீ ஆயத்தப்படு ஃபர்ஸ்ட். நீ என்ன சந்திக்க நீ ஆயத்தப்படு. அடுத்து உன்னோட கூட்டின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. அடுத்து நீ அவர்களுக்கு காவலாளனமாயிரு. எப்படி இருக்கு? காவலாளனாயிரு. நீ ஆயத்தப்படு, உன் குடும்பத்துக்கு காவலனாயிரு. ஒருவேளை அதற்கு மேற்பட்டு உன் சபைக்கு நீ போனேன்னா உன் சபைக்கு காவல்காரனாயிரு. நயவஞ்சவர்கள், கபடஸ்தர்கள், பக்தி வேஷம் தரிக்கிறவர்கள், சபையை ஆதாய தொழில் என்று எண்ணுகிற வியாபாரிகள், சபையை லாபமாய் நல்மதிப்பு பெறக்கூடிய ஒரு இடமாய் அதை வியாபார ஸ்தலமாய் கள்ளர் கோக்கையா ஆக்குகிற எவரையும் நீ அனுமதிக்க கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, விடக்கூடாது. நான் அப்படிதான் விளையாடு. நல்ல காவலனா இரு, என்னை விட்டுட்டு போயிடு. பாசாங்கு பண்ணக்கூடாது. நல்ல காவல்காரனா இருக்குதுன்னா இரு, இல்லைன்னா போயிட்டேரு. நான் வேற நல்ல நாயகம் வச்சிருவேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், நான் அந்த வார்த்தைகளையும் கூட படித்து உற்சாகம் அடைந்திருக்கிறேன். அநேக வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஒரு செய்தியின் மூலமாக என்னோடு திட்டமாய் பேசியிருக்கிறார். எட்டாம் வசனம் 56:8. இஸ்ரவேலில் தள்ளுண்டவளை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவளை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே, காற்றில் உள்ள சகல மிருகங்களே பட்சிக்க வாருங்கள். ஏசாயா 56:8. 10 ஏசாயா 56, 8, 9, 10. வாருங்கள், அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். ஒரு கண்ணு இல்லாத கபோதி இங்கே நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆவிக்குரிய கண்கள் இல்லாத ஒருவரால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சார். ஆண்டவருடைய பாரம் அது. அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய். அதை நம்பி காவலுக்கு வச்சா அப்படி மனுஷருடைய கனத்தை தேடி, புகழை தேடி, ஃப்ரெண்ட்ஸை தேடி, மதிப்பை தேடி, மனுஷருடைய மரியாதையை தேடுகிற ஒரு பாவத்தை, ஒரு திருடனை அல்லது ஒரு சபைக்குள்ளே ஒன்று நடக்கிற ஒரு இதை குலைக்கக்கூட முடியாத ஊமையான நாய் இருந்து என்னதுக்கு? சிலர் அப்படி நாம் நினைக்கிறோம், ஊமையான நாய் மாதிரி மூப்பர்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம். அது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய சபையில் வச்சிருக்கிற காவல்காரர் என்னை வச்சா அப்படி வைங்கன்னு தான் சொல்கிறேன். குறைக்க முடியாத ஊமையான நாயாக இருக்கக்கூடாது.
ஒரு வாயில்லாத நாயை நம்ம எதுக்கு காவலுக்கு வைப்பாங்க? அல்லது மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒருவன் ஏன் தேவன் காவலுக்கு வைக்க போகுது? இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பு கொண்டாடுகிறதுக்கு காவலனாகவே ஆக முடியாது. அதை செய்கிறதுக்கெல்லாம் தேவன் நம்மளை அழைக்கலை, என்னை அழைக்கலை, அவ்வளோ. நான் தான் எப்பவும் சொல்கிறேனே, லேசாக இலை அசைஞ்சாலும் குலைப்பேன். அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வீட்டுக்காரர் என்னை வச்சு எனக்கு சோறு போட்டு என்னை வச்சிருக்கிற விதம் அது. என் எஜமான் எனக்கு கிருபை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து என்னை ரட்சித்து என் எஜமானாகிய கர்த்தர் என்னை வைத்திருக்கிற விதம் அது. சபையை காக்கிறதுனா ஒரு சின்ன அசைவினாலும் பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாரு. இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகை இருக்கிறவனாயிரு, எல்லாம் பகுத்தறிகிறவனாயிரு, இல்லைன்னா விட்டுட்டு ஓடி போயிரு. என் சபையை பாழ்படுத்தாத. குலைக்காத ஊமையான நாயா இருக்காத. உங்களுக்கு தெரியும், எனக்கு அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, எனக்கும் பயம் இல்லை. சில நேரங்களில் சில வீட்டு எஜமான் அல்லது வீடு நாய் வளர்க்குறவங்க சும்மா இருப்பாங்க, அதை மிரட்டுவாங்க. ஆனால் அது கண்ணுக்கு என்னவோ சில சமயத்தில் அடி கூட கொடுப்பாங்க, தூங்க விட மாட்டேன்றது. அதுக்கு என்ன சும்மா குலைக்கணும்னு இருக்கு. அது ஏதோ ஒரு ஓனா மரத்தில் சலசலன்னு ஏதோ சலசலப்பு இருக்குது. அது ஆனால் தேவன் உண்மையுள்ள தகப்பன் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்டே தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆயத்தப்படுத்துகிற பணியில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். அதற்கு தேவன் சில வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்து சபையில் சில பொறுப்புகளையும் கொடுத்து அவர் வைத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளில் இருக்கிற நான் குலைக்க மாட்டாத ஊமையான நாயாய், மயக்கமாய் புலம்புகிறவள், படுத்து கொள்ளுகிற நித்திரை பிரியர். இதெல்லாம் ஒருபோதும் செய்ய முடியாது. நான் ஆயத்தமாகணும்னா இதை செய்ய முடியாது. நான் ஆயத்தமாகணும்னாலும் சறுக்குன முழிக்கணும். நல்ல மனசாட்சியை கேட்குறோம். பிற்காலங்கள் வரும்னு எழுதியிருக்கு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வரும், நமக்கு எல்லாருக்கும் வரும். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப வெளிப்படையாய் சொல்கிறார், பிற்காலங்களில் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் எழும்புவார்கள். குடுக்கல் வாங்கல்ல அடிச்சுக்கிற குடும்பமெல்லாம் சபைகள் இருக்கு. கல்யாணத்தில் ஏதோ பெதவ சபைகள் இருக்கு, நான் கேள்விப்பட்டேன். அப்படி குடுக்கல் வாங்கல், சீரு பணம் காசு இதுலேயே பெரிய பிரச்சனைகள் பண்ணுகிற கிறிஸ்தவங்கள் இருக்கிறாங்க. நமக்குள்ள பெரிய பிரச்சனை பண்ணுகிற ஆட்கள் இல்லை. இருக்கப்பட்ட சம்பந்தங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி மேலேயாகும், ஒரு மாதிரி கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இழிவாகவும் பார்க்குறாள் நம்மகிட்ட இருக்கிறோம். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். கொஞ்சம் பணம் காசு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் மருமகளை பார்க்குற ஒரு மாதிரி பார்க்குற மாமியாரும், ஒரு மாதிரி இல்லாதப்பட்ட மருமகளை ஒரு மாதிரி பார்க்குற மாமியாரும் நம்மகிட்ட இருக்கும். மனசாட்சியில் சூடுபட்டு 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 சொரணு கட்டு போச்சு. நீங்கள் தான் உங்களை நியாயம் இருக்கணும். கல்யாணத்தில் காசு பார்க்கலாம்னாள் நம்மகிட்டே இருக்கு. கல்யாணத்தால் பணக்காரராகலாம்னு நினைக்கிற ஆள்கள் நம்மிடத்துலேயே நம்ம உழைக்க பார்க்குறோம். இதே ஒரு பிஸ்னஸா? எப்படி குலைக்காமல் இருக்கிறது? சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் என்ன பிசாசு உபதேசிக்கிறான்? பிசாசு என்ன உபதேசிக்கிறான் நம்மகிட்ட இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஒரு நாய் படுத்திருக்கு, அதுக்கு தெரியும்.
ரத்தம் சிந்தி மீட்டவருக்கு தெரியும். உன் இருதயத்தின் நினைவு, யோசனைகள், உன் திருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு. அப்படித்தானே எரேமியா 17 எழுதியிருக்கு, நானே இருதயத்தின் உள்ளிந்திரிகளை சோதித்தறிகிறவர். எங்க எங்க இண்டெடுக்கிற என்ன இருக்கு, அங்க இதயத்தில் இருக்கிற கபடி என்ன, அங்க உள்ள ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கிற எண்ணம் என்ன, நானே சோதித்தறிகிறவராய் இருக்கிறேன். அப்ப இப்படிப்பட்ட மனசாட்சியில் சூடுண்ட மக்கள் வருவாங்க, நல்ல காவல்காரனாயிரு. இந்த மனசாட்சியில் சூடுண்ட மக்கள் அநேகரை கெடுப்பாங்க. சில வாலிபர்கள் அநேகரை கெடுப்பாங்க. ஐசோலேட் பண்ணிடு. இந்த நோய் அநேகரை பிடிக்கும். ஒருத்தர் மாய்மாலம் சபையில் பண்ணனா, நான் பார்த்ததை சொல்றேன், அடுத்த அடுக்கடுக்காய் மாய்மாலம் வரும். சிலருக்கு வாசலை திறந்தோம்னா எல்லாம் அது உள்ள வர்றதுக்கு பார்ப்பாங்க. வாசலை நெருக்குனா சில கருணை உள்ள பிரபுக்கள் இங்க வாசலை திறக்க பார்க்குறோம். தேவனை அறியாத மனுஷன். நீங்க மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அல்லது துன்மார்க்கனுடைய ஆலோசனையின் பாவியின் வழியிலும் பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்கார்ந்து கெட்டுப்போன ரட்சிக்கப்பட்ட நல்ல பிள்ளை. சில கபடஸ்தருடைய ஆவியை, கசப்பை ஏற்றுக்கொண்ட கபடு இல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க நல்ல ஆளா இருக்கலாம். ஆனா நீங்க அலர்ட்டா இல்லாதனால இப்படிப்பட்ட சூடுண்ட பொய், மனசாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு போறீங்க. நீங்க என்ன செய்றீங்க, மனுஷிகமான கருணையும் தயவும் இரக்கமும் காட்டுறீங்க. ஓடி ஓடி இப்பவும் காட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் கொலைப்பேன், என்னை கொலைக்க தான் சொல்றாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அடுத்த ஸ்டெப் அடுத்தாலும் அதே பொய் எடுப்பான். சில பாவங்களை நாம சபையில் பொறுப்பாய் அதை டீல் பண்ணலைன்னா 2 தீமோத்தேயு எத்தனையோ முறை நாம் கேட்டிருக்கோம். கொடிய காலம் வரும், 3ஆம் அதிகாரம், கடைசி நாட்களில் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கடைசி காலங்களில் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கடைசி காலங்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. சபைக்குள்ளே வரும். அது எப்படி வரும்? மனுஷர் தன்னையே தேவனை பிரியப்படுத்த வந்த ஒரு மனுஷி குடும்பம் இப்ப தன்னை பிரியப்படுத்துவர்களாய் மாறுவார்கள். கவனமா இருந்து வெளியே தள்ளி வைக்கணும், அல்லது கவனமாக இருந்து கண்டித்து காரியங்களை சரி பண்ணணும். இல்லைன்னா அநேகரை தற்பிரியராய் மாற்றி விடுவார்கள். நமக்கு தெரியாது, ஒரு ஆவிதான் அது, ஒரு ஆவி அது. அது எல்லாரையும் அந்த ஆவி பிடிக்கும். நீங்கள் ஜோவியெல்லாம் ஒரு மாதிரி அலட்சியமாக கடவுளுடைய வார்த்தைகளை பேசுகிறவங்கள பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் அது பிடிக்கும். சிலர் வசனங்களே ஜோக்கா பேசுவோம். நான் சின்ன பிள்ளைகள் அப்படி பேசியிருக்கேன். ரொம்ப சின்ன ரொம்ப வயசில் ஒரு தம்பிக்கு எப்போது மூக்கு ஒழியும், ஜீவ தண்ணீர் வழியுதடான்னு சொல்லியிருக்கேன். என்ன வசனம்? அப்படியே எப்படி எனக்கு எதாவது மாதிரி சொன்ன மாதிரி இதான் அர்த்தம். சிலர்லாம் வசனங்களை ரொம்ப தமாசில் பயன்படுத்துகிற இந்த பெந்தோச கிறிஸ்தவர்கள் ஆவியிலங்க நடமாடிக்கிட்டு இருக்கிற எதுக்குனாலும் வசனங்கள் அப்படி தமாசாக பயன்படுத்துகிறார்கள். உங்கள் வாழ்க்கையும் சரி தமாசாக தான் இருக்கும். பிறர் உங்களை பார்த்தா வேடிக்கையாக தான் பார்ப்பாங்க. தமாஸ் சீரியஸாக கடவுளுடைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்தாதவர்கள் தற்பிரியராய் மாறுவாங்க. தங்களை பிரியப்படுத்த மட்டுமே ஆயிடுவாங்க. தேவனை பிரியப்படுத்த வந்தவர்கள் தங்களை பிரியப்படுத்துவதாய் மாறி விடுவார்கள். அகந்தை தூஷிக்கிறதுனா அவங்களே துப்பிக்கிட்ட கூட பிறரை துப்ப ஆரம்பிப்பாங்க தூஷிக்கிறத. இது மாதிரி மனுஷர்கள் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் வந்துட்டாங்கன்னா அவங்க பொய் பேசுகிறத சிலருக்கு இனம் காண முடியாது. நான் ஒவ்வொரு பேச்சிலையும் பொய்யை கண்டுபிடிக்க தான் செய்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆயத்தப்படுகிறோங்க. ஒன்று ஆயத்தப்படுத்தணும், இல்லைன்னா விட்டுறணும். உன் மேலே ஒன்று ஆயத்தப்படுத்த முடியாது இனிமேல், அவ்வளோதான். நீ பிழைக்க மாட்ட, விட்டுறணும்.
ஆயத்தப்படுத்துகிறதுனா என்ன சொல்கிறாங்க? நீ சரியாக ஆயத்தப்படுத்து, நீ ஆயத்தப்படு, பிறர் ஆயத்தப்படுத்து. என்ன என்ன எழுதியிருக்கு? காவலனாயிரு, அவர்களுக்கு நீ காவலாளாயிரு. இல்லையா விட்டுரு. நீ பக்கத்து வீட்டை உன்னை காவல் காக்க நான் வைக்கல, நான் என் வீட்டை பாதுகாக்க வைக்கிறேன். அப்போ ரொம்ப கவனமாக இருந்து ஒவ்வொருத்தருடைய பேச்சுகள் காரியங்கள் எல்லாம் தான் சிந்தி. நான் சின்ன விஷயம் பேசினாலும் அதை காரியங்களை சரியாக தான் சிந்திப்பேன். இதுதான் எல்லாத்துக்கும் பிறப்பிடம்னு நினைப்பேன் சில சமயத்தில். ஆமாம், ஒரு சின்ன பேச்சு தான் இருதயத்தின் நிறைவுனாலே. அப்போ இருதயத்தில் ஏதோ நிறைஞ்சிருக்கு, அதுதான் இப்படி பேசுது. பொய் பேசுகிறாங்க, என்னென்னா பொய்களை சித்தரிக்கிறார்கள், பொய்களை இருதயத்தில் பலமாக, அதுதான் அவங்க வாழ்க்கைன்னு நான் அப்படி தான் யோசிக்கிறேன். சின்ன வார்த்தை பெரிய வார்த்தை, பெரிய பொய் சின்ன பொய், நோ அப்படியெல்லாம் இல்லை. இவங்களால் சபை முழுவதும் திட்டுப்படும். ஒரு வாலிபருடைய திருக்குனால சபை முழுவதும் திட்டுப்படும். நான் பயப்படுறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தர்ம பிரபுவாய், ஆண்டவரை விட பெரிய இரக்கம் பெற்றவளாய் நீங்கள் அப்படியே போர்வை நினச்சி போட்டு அப்படியே போத்தி குளிர் காய்ச்சிறீங்க. ஒருவேளை நீங்களும் கடலாம், நீங்கள் போத்துனவரும் கடலாம். கணக்கு நீங்கள் விடுவணுங்க. நாய் குலைக்குது, அதை போய் அடிக்க போய் அதை நான் பார்த்துருக்கேன். சில மிரட்டினவங்களாம் பார்த்துருக்கேன். என்ன பேச பேச அது பேசாமல் இருக்கலாம். வீட்டுக்குள்ளே ஏற்கனவே பாம்பு போயிடுச்சு. அது பாம்பை பார்த்து குலைச்சிது, நீ பாம்பை பார்க்கல. அது இப்பவும் குலைச்சி அங்கங்கே பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. பாம்பு போனதை பார்த்து, விஷப்பாம்பு உள்ளே போனதை பார்த்து அது அந்த இடத்த பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம பார்த்தா அது தெரியல. நம்ம யார் அடிக்கிறோம்? நாயை. பாம்பு உள்ளே போயிடுச்சு, அடுப்பாங்கரைக்கு போயிடுச்சு. அது இப்போ போய் சமைக்க போகும்போது ஒரு போடு போடும், நுர தள்ளி சாக போகிறோம். ஆனால் இப்போ பார்த்த நாயை என்னென்ன அங்கே பார்த்து குலைக்குது, அப்போ ஏதோ நடந்திருக்குன்னு அந்த இடத்த பார்த்து அதை போய் கவனிக்கணுமேனு இல்லை. ஏன்னா கடைசி காலங்களில் சபையில் பல திருக்குகள் நடக்கும். ஏன் இப்படியெல்லாம் சாத்தான் செய்கிறான்னா, ஒருத்தரையும் ஆயத்தப்படுத்தக்கூடாது, ஆயத்தப்பட விடக்கூடாது, ஆயத்தப்பட விடக்கூடாது. அவரை சந்திக்க ஆயத்தப்பட முடிஞ்ச வரைக்கும் காலை பிடிச்சி இழுக்கணும். சில பரிசேயர்களுக்கு என்ன தோணும்னா, தானும் போகக்கூடாது, பிறரும் போகக்கூடாது. அதான் பரிசேயர்களை பற்றி ஆண்டவர் சொன்னார். பரிசேயர்கள் என்ன செய்கிறது? அப்போ அவங்களுக்கு தாம் போக மாட்டேன்னு தெரியாது. ஏன்னா அவங்க எங்களுக்கு ஆபிரகாம் தகப்பம்ல சொல்கிறாங்க. உண்மை ஆயத்தப்படுகிறேன், நான் வழியை விட்டு விட்டு எங்கேயோ தடவிக்கிட்டு நிற்கிறேன்ப்பா, என்னை இந்த வாசலில் கொண்டு போய் விடுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்கள் போகிற அந்த வாசல் என்ன கொண்டு போய் விடுங்க. வழி தெரியாத குருடனை போல சோரை பிடிச்சி தடவிக்கிட்டு இருக்கிறேன் நான். எதற்கு எதிர்க்கணும், எதற்கு எதிர்க்கக்கூடாதுன்னே தெரியாத குருடனாக இருக்கிறேன் நான். பாவத்தை எங்கே வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாம நான் இருக்கிறேன். பாவம் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை எட்ட கடிந்தோட தான் செய்யும். பாவிகள் நம்முடைய இலக்கு அல்ல, பாவம் நம்முடைய இலக்கு. ஒருவேளை அந்த பாவத்தை நான் விட மாட்டேன் என்று ஒரு பாவி பிடிவாதமாயிருந்தால் அதையும் நாம வேற ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு பாவம் தான் இலக்கு. பாவத்தை பாராத சுத்த கண்ணரவர், பாவிகளை சிநேகிக்கிறவர். ஆனால் அதை கீழே போட்டுட்டு சொன்னா போட தெரியாத ஒருவர், நான் எரிஞ்சுதான் போவேன்னா எரிஞ்சு போட்டு நாம் என்ன செய்ய முடியும்? பிறரை எரிக்காமல் நாம் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். வெடிகுண்டை கையில் வச்சுக்கிட்டு நான் இருப்பேன்னா நீ இரு, அது உன்னோட அழியட்டும். எங்களை எல்லாரும் அழிக்கக்கூடாதுங்க. மிகுந்த பொறுப்புடைய எல்லார் குடும்பங்களே, வாலிபரே, சகோதரனே, சகோதரியே, சபைக்கு விரோதமாய் தொடுக்கப்படுகிற இது மாதிரி பக்தி வேஷங்கள் எல்லாவற்றையும் இனங்காண நாம் புரிந்து கொள்ளணும்.